கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த அருமையான கால வேளையில் ஆண்டவர் நம்மளோடு பேசுகிற ஒரு அருமையான வார்த்தை சங்கீதம் 69:32. சாந்த குணம் உள்ளவர்கள் இதை கண்டு சந்தோஷப்படுவார்கள். தேவனை தேடுகிறவர்களே உங்கள் இருதயம் வாழும். ஆம் தேவச்சனமே, ஆண்டவர் ஒரு அருமையான வார்த்தை இன்னைக்கு நமக்கு தருகிறார். தேவனை தேடுகிறவர்களே உங்கள் இருதயம் வாழும். பழைய ஏற்பாட்டில் துன்மார்களுக்கு சில சம்பவங்களை குறித்து அந்த இடத்துல எழுதியிருக்குது. அதை காணும் பொழுது சாந்தமாக இருக்கிறவங்க இத்தனை நாள் தேவனுக்கு பிரியமில்லாமல் வாழ்ந்தவர்களுக்கு நடந்ததை கண்டு சந்தோஷப்பட்டார்கள். ஆனால் அந்த புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் நம்ம சத்துருக்களை நேசிக்க சொல்லியிருக்கிறார். ஆனாலும் தேவச்சனமே, ஒரு அருமையான ரகசியத்தை இந்த காலை வேளையில் ஆண்டவர் நம்மளோடு பேசுகிறார். தேவனை தேடி துன்மார்க்கம் செய்யாமல், துன்மார்க்கமான பாதையில் போகாமல், ஆண்டவரையே தஞ்சமாக கொண்டு ஏசப்பா ஏசப்பான்னு செபித்து கொண்டு இரவும் பகலும் ஆண்டவரையே நோக்கி பார்க்கும் பொழுது சில இன்னல்கள், சில துன்பங்கள் வந்து கொண்டு இருக்கலாம் உங்கள் வாழ்க்கையில். ஆனால் நீங்கள் இந்த வார்த்தையை நம்புவீர்கள் என்றால் தேவச்சனமே, விசுவாசம் தான் கிறிஸ்தவ வாழ்க்கையில் பயங்கரமான ஆயுதம். நீங்கள் நம்பினால் போதும். உங்கள் இருதயத்தில் விசுவாசிங்க. நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது அந்த பயத்தின் ஆவி வெளியே போகும், அந்த சந்தேகத்தின் ஆவி வெளியே போகும். உங்கள் குடும்பத்தை ப்ரெஷர் பண்ணி கொண்டு இருக்கிற மோசமான வியாதியின் ஆவிகள், இல்லை பணம் இல்லாமல், தேவையான வருமானம் வரவிடாமல், வேலை இல்லாமல் தொந்தரவு பண்ணுற எந்த ஆவிகளாக இருந்தாலும், உங்களை கிறிஸ்துவுக்குள் வளர விடாமல் தடை பண்ணுகிற எந்த அந்தகாரமாக இருந்தாலும், நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது அதற்கு இடமே கிடையாது. வசனம் என்ன சொல்லுகிறது? தேவனை தேடுகிறவர்களே, those who are seeking God, the people those who seek God will live, let their heart live. அவர்களுடைய இருதயம் வாழும். அது வாழணும். அதுக்காக தான் ஆண்டவர் உங்களை அழைத்து இருக்கிறார். நீங்கள் தேவனை தேடுகிறீங்க, உங்கள் இருதயம் வாழும். தேவஜனமே, நீங்கள் விரும்புகிறபடி வாழுகிறதற்கு வசனம் சொல்லாமல் உங்கள் இருதயம் வாழும்னு எவ்வளோ அழகாக சொல்லுது பாருங்கள். ஏன்னா இருதயம் என்பது வேத வசனங்களை சுமக்கிற ஒரு பொக்கிஷ அறை. அந்த இருதய அறை வசனத்தினால் நிரப்பப்பட்டிருந்தா, அந்த வசனத்துக்காக வாழுகிற அந்த தேவ மனிதன் இல்லை தேவ மனுஷி, தேவனுக்காக நிற்கிற தேவ பிள்ளைகள் வாழ்வார்கள் என்று வேத வசனம் சொல்லுகிறது. ஏன்னா உங்கள் இருதயத்துக்குள்ள வசனம் இருக்குது. அப்படிப்பட்டவர்களை பார்த்து ஆண்டு சொல்கிறாரு, ஒருவேளை உங்களுக்கு வசனத்தை படிக்க கூட தெரியாமல் இருக்கலாம். அநேகருக்கு வயதானவர்களுக்கு எழுத்தறிவு இருக்காது. ஆனால் வசனத்தை காதால் கேட்டு 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 இருதயத்துக்கு கொண்டு போயிருப்பாங்க. ஸோ தேவஜனமே, வாசிக்க தெரியாதவர்களுக்கு கர்த்தர் காதுகளை கொடுத்து காதுகள் வழியாக வசனம் சென்று அவர்களை ஆண்டவர் பலப்படுத்துகிறார். ஸோ தேவஜனமே, புரிந்து கொள்ளுங்க. வசனத்தை கேட்டு கேட்டு வாழ்ந்து கொண்டு இருக்கிற உங்களை பார்த்து ஆண்டு சொல்கிற உங்கள் இருதயம் வாழும். இத்தனை நாள் உங்கள் இருதயம் தோய்ந்து போயிருந்ததா, சோர்ந்து போயிருந்ததா, மடுத்து போயிருந்ததா? இனி அந்த மரண பயம், அந்த பொல்லாத ஆவி, அந்த இருளின் ஆவி, பயப்படுத்துதல் ஆவி, உங்களை இனி எழும்ப முடியாதுன்னு சொல்லுகிற எல்லா பலவீனமும் உங்கள் இருதயத்தை விட்டு வெளியே போகும். The first place you want to prosper is in your heart. முதல் இடம், உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் செழிக்க வேண்டிய முதல் இடம் உங்கள் இருதயம் தான். உங்கள் இருதயத்தில் சமாதானம் இல்லையா, என்ன ஆசீர்வாதம் வந்தாலும் நீங்கள் நிம்மதியாக இருக்க முடியாது. உங்கள் இருதயத்துக்குள்ளே தேவ பிரசன்னம் இல்லையா, எவ்வளோதான் உங்களுக்கு நன்மைகள் சூழ்ந்தாலும், எவ்வளோ டிகிரிஸ் வந்தாலும் உங்களுக்கு அதில் திருப்தியாக இருக்க முடியாது. அதனால் தேவ ஜனமே, the first place to settle in your life is it your heart. அதனால் உங்கள் இருதயத்துக்குள்ளாடி அந்த வசனத்தை சுமக்கிற அந்த இருதயத்தை நீங்கள் ஆயத்தப்படுத்திடுங்க. ஒரு கேஸு இல்லை என்றால் ஒரு அடுப்பு, அதை ஹாட் பண்ணுவாங்க. அந்த மைக்ரோ ஓவன் யூஸ் பண்ணுறவங்களுக்கு தெரியும், அதை ப்ரீ ஹீட் பண்ணுவாங்க. ஏன்னா அதை வைக்கிறதுக்கு முன்னாடி, ஒரு திங்ஸ் அதில் பேக் பண்ணுறதுக்கு முன்னாடி, இல்லை அதில் ஏதாவது சமைக்கிறதுக்கு முன்னாடி விறகு அடுப்பாக இருந்துச்சுன்னா அதில் விறகுகளை அடுக்குவாங்க. ஏன்னா அப்போ தான் தீ பிடித்தால் தான், அதில் ஏதாவது வைத்தால் அது பற்றி எரியும், அப்போ தான் சமையலாகும். இதே போல் உங்கள் இருதயம் வாழ்ந்தால்தான் மற்ற எல்லா காரியமும் நல்லா இருக்கும். அதனால தான் உங்கள் ஆத்மா வாழ்கிறது போல் நீங்கள் சந்தோஷமாக வாழ கர்த்தர் அழைக்கிறார். அதற்கு அஸ்திபாரமே உங்கள் இருதயம் தான். அதனால் ஆண்டு சொல்லுகிறார், இந்த காலை வேளையில் உங்கள் இருதயம் வாழும். தீர்க்க தரிசனமாக சொல்கிறார், நீங்கள் வாழுவீங்க, நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்க, உங்கள் குடும்பத்தில் வாக்குத்தத்தம் நிறைவேறும், அதை கண்டு நீங்கள் மகிழ்வீங்க. அதற்கு உங்களை ஆயத்தப்படுத்துங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆண்டவருடைய வார்த்தையை நம்புங்க, கர்த்தர் உங்களை பலப்படுத்துவார். கண்களை மூடுவோம், ஜெபிக்கலாம். அன்பான ஆண்டவரே, இந்த வசனத்தின்படி எங்களை நம்புகிறோம். ஆண்டவரே, நீர் கொடுத்த அந்த வார்த்தையின்படி எங்களே நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். இந்த வார்த்தைகள் எங்கள் வாழ்க்கையிலே நடக்க போகிறது என்பதை
நாங்கள் விசுவாசிக்கிறோம், நம்புகிறோம். எங்களை ஒவ்வொருவரையும் பயப்படுத்துகிற எந்த போராட்டமாக இருந்தாலும் இந்த வசனத்தின்படி அவைகளை முறியடிக்கிறோம். நாங்கள் வாழுவோம், எங்கள் இருதயம் வாழும், நாங்கள் வாக்குத்தத்தங்களை அனுபவிப்போம், வெற்றி எங்களுக்கு உண்டு என்பதில் உள்ள எந்த சந்தேகமும் மாறி போகட்டும், விசுவாசம் உண்டாகட்டும். இந்த நாள் இன்பமாக இருக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. இந்த அருமையான இரவு நேரத்தில் கூட நமக்கு காட்ஸ் பவர் டிவியில் ஒரு அருமையான சாட்சி உண்டு. தேவ ஜனங்களே, நம்ம ப்ரேயர் டைமில் அநேகர் போய் சர்ச் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனால் காட்ஸ் பவர் டிவியை நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணோம். அதனுடைய லிங்க் நம்மளுடைய ப்ரேயர் டைம் வாட்ஸ்அப்பில் கொடுக்கப்படும். ஸோ தேவ ஜனங்கள் இணைந்திருங்க. 9 மணி அளவில் சந்திக்கலாம். காட் பிளஸ் யூ. ஆமேன்.